வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம படிச்சு முடிச்சதுமே நமக்கு ஜாப்க்கு போறதுக்கு ரெஸ்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூமே நம்ம ஓனா ரெடி பண்ணாதது தான். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நம்மளோட சீனியர்ஸ் இல்லைனா நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கம்பெனிஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணாம நம்மளோட ரெஸ்யூம்ஸை நம்மளால ஓனா ரெடி பண்ணணும். ஸோ நம்மளால ஓனா ரெடி பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோமோ அது எல்லாமே நீங்க ரெஸ்யூம்ல காட்டிக்கலாம். ஸோ அப்படி காட்டும்போது உங்களுக்கு கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நேம், உங்களோட நேம் அது வந்து லெஃப்ட் டாப் கார்னரில் உங்களோட நேம், ரைட் டாப் கார்னரில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. அப்படி இல்லைன்னா உங்களோட ரைட் டாப் கார்னரில் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். அதுவும் வேணாம்னா உங்களோட லெஃப்ட் டாப் கார்னரில் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறத நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். ஸோ அதில் என்னென்ன போடலாம் அப்படின்னா குயிக் ப்ராப்ளம் சால்வர், இன்னோவேட்டர், மென்டார், குயிக் லேர்னர், ஃபயர் ஃபைட்டர், இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து என்ன ஜாப்ல இருக்கீங்களோ அதை தான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறமாட்டு தான் உங்களோட ப்ரீவியஸ் ஜாப் எல்லாமே நீங்கள் போடணும். ஸோ கரண்ட்டாக நீங்கள் என்ன ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதோட கம்பெனி, அதோட டெசிக்னேஷன், டியூரேஷன், எப்போ இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கப்புறமாட்டி உங்களோட ஜாப் ரோல், அங்கே உங்களோட ஜாப் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமாட்டி நீங்கள் ப்ரீவியஸாக என்னென்ன ஜாப்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் கம்பெனி நேம், டெசிக்னேஷன், டியூரேஷன், அவங்களோட ஜாப் ரோலை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாட்டி எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ங்கிறதுனால நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதும் தான். ஸோ காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட்டு, இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறமாட்டி என்ன ஸ்கோர் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக 10th 12th டிகிரி எல்லாம் போடாமல் லாஸ்ட்டாக வந்து என்ன டிகிரி போட்டிங்களோ அது வந்து அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் இப்போ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரினா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், C++ அந்த மாதிரி இருக்க நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் வந்து காமனாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதர் காமன் ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் செக்ஷன்ஸ். இதில் நீங்கள் அடிஷ்னல் செக்ஷன்ஸ்னு ஹெட்டிங் போட்டாதீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன வந்து சூட் ஆகுமோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணால் போதும். நீங்கள் ஏதாச்சும் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டி உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட பப்ளிகேஷன்ஸ், பர்டன்ஸ், நீங்கள் வாலண்டியர்ஸாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணீங்க அதை போடலாம். அதுக்கப்புறமாட்டி கோர்சஸ், நீங்கள் ஏதாச்சும் கோர்சஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை போடலாம். அதுக்கப்புறமாட்டி ஹாபிஸ், நீங்கள் எந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ ஸோ அதை ரிலேட்டடான ஏதாச்சும் ஒரு ஹாபிஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கு எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்னன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நேம் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் டாப் கார்னரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி சேம் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா காலேஜில் வந்து மெயில் ஐடி யூஸ் பண்ணி அதாவது ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த மெயில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ காலேஜ் மெயில் ஐடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ காலேஜ் மெயில் ஐடியை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ டிகிரி, அதுக்கப்புறமாட்டி இல்லைனா கிரேட், அதாவது நீங்கள் வந்து 10th இருந்து காலேஜ் வரைக்கும் உள்ளதை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் ஸ்கோரு, அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், இதெல்லாமே நீங்கள் இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இருக்காது, அதாவது நம்ம வந்து அப்போ தான் ஃப்ரெஷராக வந்திருப்போம். ஸோ நீங்கள் அப்போ எக்ஸ்பீரியன்ஸில் எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ மினி ப்ராஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில், ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டி பேப்பர், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபேக்கல்ட்டி கூட இருந்து சேர்ந்து வந்து நீங்கள் பேப்பர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் ஏதாச்சும் டியூஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா அடிஷ்னல் செக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம், ஸ்கோர்ஸ்
ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் கேட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு காலேஜ் ஃபெஸ்ட்டு, நீங்கள் ஹேக்கத்தான், கோடிங் கான்டெஸ்ட்டு, ப்ராஜெக்ட் எக்ஸ்போ, பேப்பர் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் அடிஷ்னல் செக்ஷனோட கண்டினியூஷன் தான். ஸோ நீங்கள் காலேஜில் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ஒன்ஸ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கான்ஃபரன்ஸ் நீங்கள் காலேஜ் படிக்கும் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஏதாச்சும் கோர்சஸ் ஆடடாக ஏதாச்சும் கோர்சஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஹாபிஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் தெரிஞ்சு அப்படின்னா ஐடி ஃபீல்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறமேட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் யூஜியில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதனால வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸோட ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனோட ரெஸ்யூமும் ஃப்ரெஷரோட ரெஸ்யூமும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வேரி ஆகும், மற்றபடி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ரெஸ்யூமை வந்து நீங்கள் ஓனாக ரெடி பண்ணுங்கள் உங்களோட ஐடியாஸில். அதுக்கப்புறமாட்டி ஓவரால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸோ உங்களோட ரெஸ்யூம் வந்து 1 பேஜ் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேஜஸ் போகலாம். அதுக்கப்புறமாட்டி உங்களோட ரெஸ்யூமில் கிராமர் மிஸ்டேக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அலைன்மெண்ட், ஸோ அலைன்மெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரெஸ்யூமில் போடுறது எல்லாமே வந்து உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் போடுறீங்களா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் மாடல் ரெஸ்யூம் ஒன்று லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ.